ஹலோ மக்களே, இன்றைக்கி லஞ்சுக்கு ஜீரா ரைஸும் சிக்கன் கிரேவியும் வச்சுருந்தேன். நீங்கள் ஒரு தடவை என்னோடய ஸ்டைலில் சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள். அல்டிமேட் காம்போவாக இருந்தது ஜீரா ரைஸ்க்கும் சிக்கன் கிரேவிக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெயை விட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் எண்ணெய்ஸ்லாம் சேர்த்துட்டு நல்லா பொடியாக நறுக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் தக்காளியை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கோங்க. 2 மினிட்ஸ்க்கு சிக்கனை நல்லா வதக்குனதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, ஒரு கைப்பிடி அளவு புதினா இது எல்லாம் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுருங்க. தண்ணி ஊற்ற வேணாம், சிக்கன்லேருந்து வர தண்ணியே போதுமானது. சிக்கன் வேகட்டும். இப்போ ஒரு 10-15 பாதாம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி அது கூடவே சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்து இறக்கிடுங்க.